வணக்கம் மாணவர்களே. நாம் இன்றைக்கு இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வகுப்பு 6 தமிழ் 3ஆம் இடைப்பருவத் தேர்வு 2024 விருதுநகர் மாவட்டம் வினாத்தாளில் உள்ள கேள்விக்கான பதிலை தான் நாம் இப்போ இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 1. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். 2. காந்தியடிகளின் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. 3. வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். 4. மணிமேகலையில் இருந்த அமுதசுரபியில் உணவு இட்ட பெண் டேஸ் ஆதிரை. 5. காரணப்பெயரை எடுத்து எழுதுக. இதில் வளையல். ஏன் வளையலை காரணப்பெயர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நாம் ஒரு பொருளுக்கு வழங்கக்கூடிய பெயர் அதில் ஒரு காரணம் இருக்குமா. இப்போ வளையல் அப்படிங்கிறது அது வளைந்து இருக்கிறதுனால அதுக்கு வளையல் அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சான். அதனால தான் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காரணப்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போது உங்களுக்கு இந்த ஒரு மதிப்பெண்கள் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த கேள்விக்கு போகலாம். 2 குருவினா. 6. காந்தியடிகள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் முதலில் ஏன் நுழையவில்லை? இது எப்படி தெரியுமா? காந்தியடிகள் ஒரு நாள் மதுரையில் தங்கியிருந்திருக்காங்க. அப்போது அங்கே உள்ள தலைவர்கள் வாங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி காந்தியடிகளை அழைச்சிருக்காங்க. ஆனால் காந்தியடிகள் அந்த கோயிலுக்கு செல்ல எல்லா மக்களுக்கும் அனுமதி உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் அங்கே இருந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நானும் என்ன செய்ய மாட்டேன், அந்த கோயிலுக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்லியிருக்காங்க. சரி, உங்களுக்கு இப்போ 6வது கேள்வி புரிஞ்சிட்டா? 7வது கேள்விக்கு போகலாமா? பழம், வேர் ஆகியவற்றின் இயல்புகள் யாவை? பழம் என்ன செய்யுது? பழத்தோட இயல்பு என்ன செய்யுது? என்னது? நம்மளுக்கு கொடுக்குது. வேரோட இயல்பு என்னது? அது என்ன செஞ்சுக்கிடுது? பெற்றுக்கொள்கிறது. சரியா? இப்போ தண்ணி, நம்ம போடுற உரம், இந்த மாதிரி எல்லாத்தான் வேர் என்ன செய்யுது? பெற்றுக்கொள்கிறது. ஆனால் பழம் என்னது செய்யுது? நமக்கு பழம் அப்படிங்கிற இதை கொடுக்குது. சரியா? சரி, 8வது கேள்வி போகலாமா? கோமுகி என்பதன் பொருள் யாது? இதில் கோ அப்படின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் பசு. முகி அப்படின்னு சொன்னால் அது முகம். சரியா? இதில் பொய்கை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்திருக்கு. பொய்கைனா என்ன பொருள் தெரியுமா? இயற்கையாக உருவாகக்கூடிய நீர்நிலையை குறிக்கிறது தான். அதாவது பசுவோட முகம் போல் அந்த பொய்கை அமைஞ்சிருக்கிறதுனால தான் அதற்கு கோமுகி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கான்? ஒரு பெயரை பெற்றிருக்கான். சரி, புரிஞ்சிருக்கா உங்களுக்கு? அடுத்த கேள்வி போகலாமா? 9. சொற்களின் வகைகளை எழுதுக. சொற்களுடைய வகைகள் மொத்தம் 4 வகைப்படும். அது என்னெல்லாம் தெரியுமா? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். சரி, ஃபஸ்ட்டு நம்ம பெயர்ச்சொல்லாக பார்க்கலாம். ஒரு பெயரை குறிக்கக்கூடிய சொல்லு தான் என்னதுன்னா பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் என்னெல்லாம் எடுத்துக்காட்டு சொல்லலாம்? பள்ளி, காலை, பந்தல், படித்தல். இது எல்லாமே என்னது? ஒரு பெயர்ச்சொல். அதுக்கடுத்து வினைச்சொல் அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது வினை அப்படிங்கிற சொல்லுக்கு செயல் அப்படின்னு சொல்லி பொருள். அப்போது இது செயலை குறிக்கிறதுனால இது என்னது? வினைச்சொல். வா, போ, எழுது, விளையாடு அப்படின்னு சொல்கிறது எல்லாமே என்னது தான்? வினைச்சொல். அதுக்கடுத்து என்ன இருக்குது? இடைச்சொல் இருக்குது. இடைச்சொல்னால் என்னென்னா, இந்த பெயர்ச்சொல் நம்ம பார்த்தோமா, அதுவும் வினைச்சொல் பார்த்தோமா, இது ரெண்டையும் சார்ந்து வரக்கூடிய சொல்லு தான் என்னது? இடைச்சொல். இந்த இடைச்சொல் எப்போதுமே என்ன செய்யாது? தனித்து என்ன செய்யாது? இயங்காது. இப்போ இருக்குது. தந்தையும் தாயும். கு தம்பிக்கு. ஐ திருக்குறளை. மற்று பிற. புரிஞ்சிச்சா? அடுத்து போகலாமா? உரிச்சொல் சொல்லலாமா? உரிச்சொல்னால் என்ன அப்படின்னா, இந்த பெயர்ச்சொல், வினைச்சொல் இருக்கா, இதனுடைய தன்மையை மிகுதிப்படுத்த வர்றது தான் என்னென்னா உரிச்சொல். இப்போது இதில் பாருங்களேன், சால சிறந்தது, நனி தின்றான் அப்படின்னு இருக்குது. இந்த சால, நனி,
இந்த மாதிரி உள்ளதெல்லாம் பெருசு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை வந்து குறிக்கிறது. சரியா? இதுதான் என்னதுன்னா உரிச்சல். உரிச்சல் புரிஞ்சிருச்சா? அடுத்த கேள்வி போகலாமா? 10வது கேள்வி. அறிவின் பயன் யாது? இப்போ ஒரு பறவை ஏதோ அடிபட்டு கிடக்கு. அப்போ அடிபட்டு கிடக்குன்னா அது என்ன செய்யுது? ஒரு துன்பத்தில் தானே இருக்குது. அப்போ அந்த பறவை அடிபட்டு கிடக்கும்போது அது துன்பத்தில் இருக்கும்போது அந்த துன்பத்தை கூட தன்னோட துன்பமாக என்ன செஞ்சுக்கிடணுமா? கருதிக்கிடணுமா? இதுதான் அறிவினுடைய பயன். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த கேள்வியெல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? அந்த கேள்வியை நீங்களாக ஒரு தடவை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.